ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட்ல இருந்தும் மீஷோல இருந்தும் ஒரு சில பொருள் நான் வந்து வாங்கியிருந்தேங்க. இப்போ தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்ச பொருள் வந்து நிறையவே வந்து விலை கம்மியாக இருந்தது. அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களில் யாருக்காவது இந்த பொருளை ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற மழை காலத்துக்கும் சரி குளிர்காலத்துக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஹூடியில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்லீவ் ஸ்வெட் ஷர்ட்டு. ஸ்வெட்டருக்கு பதிலாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட பையனுக்கு வாங்கியிருந்தேங்க. மென் உமன் 2 பேருக்குமே இருக்குது. கிரே கலரில் வாங்கியிருக்கேன். நம்ம நார்மலாக என்ன சைஸில் ட்ரெஸ்ஸு போடுறோமோ அதை விட ஒரு சைஸ் வந்து அதிகமாக தாங்க வாங்கணும். ஏன்னா இது ட்ரெஸ்ஸுக்கு மேலே போடுறதுனால ஒரு சைஸ் வந்து அதிகமாக வாங்கிக்கோங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எது வந்து வேணுமோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன். துணி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப மெல்லிசாவும் இல்லைங்க. சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அதோட வியூவை வந்து காட்டுறேன். இது வந்து ஜிப் டைப்பில் நான் வாங்கியிருக்கேங்க. சைடில் 2 பாக்கெட் இருக்குது. கீழே வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஜிப் டைப் வேண்டான்னா ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி டிஷர்ட் போடுற மாதிரி டைப்லேயும் இருக்குது. சூப்பரான குவாலிட்டிங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து வாங்கலாம். இப்போ வரக்கூடிய கிளைமேட்டுக்கு வந்து இது ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதே ப்ராடக்ட்டே சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதோட லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட்ஸ்னு வரும். அதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் எல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் ஃபோட்டோவாக பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை காட்டுறேன். பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க. டார்க் கலர்ஸாக வேணும்னா கூட நேவி ப்ளூ, பிளாக்கு, மெரூன் கலர்னு நிறைய இருக்கு. நான் வாங்கும்போது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 363 ரூபாய். இப்போ இதோட ரேட்டு, அதாவது இன்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா 348 ரூபாய்க்கு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்க்கலாங்களா? இந்த பொருளை நான் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது கேண்டில் லைட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டு மெழுகுவத்தி அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் பூஜை ரூமுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன சின்ன சிலைகள்லாம் நம்ம வச்சுருப்போம், அதெல்லாம் இந்த ஸ்டாண்டில் வைக்கலாம். அன்னபூரணி இதெல்லாம் வைக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 கார்னரில் ஸ்டாண்டு கொடுத்துருக்கனால நல்ல கிரிப்பாகவே இருக்குங்க. பயப்படாமல் நம்ம வந்து பூஜை ரூமில் யூஸ் பண்ணலாம். மீஷோவில் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்குறத விட நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம்னா வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து காசு கம்மியாகும். சில நேரத்தில் 30-40 ரூபா கூட கம்மியாகுங்க. அப்படி தான் நான் வந்து இதை வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டதுனால நான் இதை வந்து 112 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இப்போ அடுத்ததாக இந்த பொருளை பற்றி தாங்க நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் அயனிங் மிஷின் மாதிரியே ஹேர் கர்லிங் மிஷினும் விற்குதுங்க. அதாவது முடி வந்து சுருள் சுருளாக வரா மாதிரி, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற முடியை வந்து உங்களுக்கு சுருள் சுருளாக வர மாதிரி பண்ணணும்னா இந்த பொருளை ரொம்ப சீப்பாக வாங்கிடலாங்க. இதில் வந்து இந்த 3 பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்குது. உடையாமல் இருக்கிறதுக்காக பேக்கிங்கில் வந்து உள்ளே இந்த தக்கையும் வச்சு கொடுத்துருக்காங்க. முடி வந்து சுருள வர்றதுக்கு ஹேர் அயனிங் மிஷின்லாம் விற்குதுங்க. அந்த மாதிரிலாம் பொருளை வந்து அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இந்த மாதிரி சீப்பாக வந்து வாங்கிடலாம். ரொம்பவே விலை கம்மியாக இருக்குது. ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இந்த 3 பொருளை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்றத டைரக்ஷன்ஸ் வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம்னா ரொம்பவே நல்லா வருது. நான் ஒரு தடவை பண்ணியும் பார்த்துட்டேங்க. என் பொண்ணுக்கு சூப்பராக இருக்குது. கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கிற இந்த சிம்னி விளக்கு பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து இதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. எங்கள் வீடு பக்கத்துலேயே வந்து மித்ரன் ஸ்டோர் இருக்குது. அங்கே தாங்க நாங்கள் இதை வாங்கினோம். ரொம்பவே விலை கம்மியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. பாருங்கள், 75 ரூபான்னு கொடுத்து வாங்கினேன். இந்த விலைக்கு இது தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா இது ஆன்லைனில் நான் பார்க்கும்போது நிறைய தடவை பார்த்துருக்கேன். இதோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி நான் பார்த்த பட்சத்தில் இந்த விலைக்கு இந்த பொருள் நான் வந்து தாராளமாக வாங்கலாம்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விலைக்கு க்யூட்டாக வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இதே பொருளை மீஷோவில் என்ன விலைன்றதை பார்க்கலாங்களா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதே பொருள் தான், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. மீஷோவில் இப்போ இதோட ரேட் என்னன்றதை பார்க்கலாம். ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா 167 ரூபா போட்டிருக்குங்க. நான் இதை மித்ரனில் 75 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அப்போ இது ஒர்த்து தானே. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த பொருள் நான் வந்து மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் விலையை கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் இது ரொம்பவே கம்மியாக இருந்தது. என்னடா இது டேப் மாதிரியே இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, இது டேப் தான். ஹெம்மிங் டேப்புன்னு சொல்லுவாங்க.
நம்ம போடுற துணி வந்து பார்த்தீங்கன்னா, டீ ஷர்ட்டோ இல்ல பலாசோ பேண்ட்டோ ஏதாவது வந்து ஹைட் வந்து அதிகமா இருந்ததுன்னா, நம்ம கையில தைக்கவோ, இல்ல மிஷின்ல வச்சு தைக்கவோ இனி அவசியம் இல்லங்க. இந்த ஹெம்மிங் டேப்பும், அயர்ன் பாக்ஸும் இருந்தா போதும். அதோட ஹைட்ட வந்து சூப்பரா வந்து ஆல்டர் பண்ணிடலாம். இத நான் மீஷோல தாங்க வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 71க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் மேட். இத வந்து நான் Flipkartல தாங்க வாங்கியிருந்தேன். மீஷோலயும் இருக்கு. இந்த ரோலோட ஸ்டார்ட்டிங்ல மட்டும் வந்து லைட்டா வந்து ஸ்டிக் பண்ண மாரி இருக்குங்க. ஆனா இத நீங்க வந்து எடுத்துட்ட பிறகு எதுவும் ஒட்டல. ரொம்ப கிளீனா தான் இருக்கு. இப்ப நம்ம இத பிரிச்சு பார்க்கலாம். டபுள் சைட் கலருங்க இது. இதோட பேக் சைடுல வந்து எல்லோ கலர் குடுத்துருக்காங்க. நல்ல பெரிய மேட்டாவே இருக்கு. லேப்டாப் வச்சுட்டு நம்ம மவுஸுக்கும் யூஸ் பண்ணிட்டே நல்லா தாராளமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது வந்து இதோட கொஞ்சம் சின்ன சைஸ்ல நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன். அதோட பெரிய சைஸா வந்து இந்த தடவ வாங்கியிருக்காங்க. நல்ல திக்கா சூப்பரா இருக்கு குவாலிட்டி. நீங்க இத வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பெல்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மேட்ட வந்து யூஸ் பண்ணாத போதோ, இல்ல வெளியில எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போம்போதோ, நம்ம வந்து இந்த பெல்ட்ல வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். 3 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. நல்ல திக்கான குவாலிட்டிங்க இது. வாஷபிள் தான். தண்ணி மேல பட்டதுன்னா கூட ஈஸியா வந்து நீங்க இத தொடச்சிடலாம். இப்ப நான் வந்து இத உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு ஹேண்டியா இருக்குன்னு. இத பேக்ல வச்சு நம்ம டிராவல் பண்ணும்போது கொண்டு போயிடலாங்க. இந்த மேட்ட Flipkartல ரூ. 393க்கு வாங்குனேங்க. இப்ப நம்ம பார்க்க போறது, என்னடா இது ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கே! என்னது இதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன பவுச்ல ரொம்ப அழகா வந்து பேக் பண்ணி குடுத்துருக்காங்க. லேப்டாப் ஸ்டாண்டுங்க இது. பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாரி ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கு. நம்ம இத மறுபடியும் அதே பொசிஷன்லயே கொண்டு வந்துட்டு ஹேண்ட் பேக்லயோ, இல்ல வந்து லேப்டாப் பேக்லயோ கொண்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியா வந்து கேரி பண்ணலாங்க. இதுல 4, 5 அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. நீங்க அந்த பொசிஷன்ல வந்து லேப்டாப்ப இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லேப்டாப் மட்டும் இல்லங்க, டேப்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் நம்ம இத யூஸ் பண்றதுக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. ரொம்ப ஹெவி வெயிட் கிடையாதுங்க. அதனால நீங்க வந்து பேக்ல வந்து தாராளமா இத கொண்டு போலாம். இந்த லேப்டாப் ஸ்டாண்ட் 2 கலர்ல கிடைக்குங்க. பிளாக், சில்வர் கலர். நான் வந்து சில்வர் கலர்ல வாங்கியிருக்கேன். இது என்னோட பையனுக்காக தாங்க வாங்குனது. ரொம்ப நேரம் வந்து லேப்டாப்ல வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே பொசிஷன்லயே நம்ம வந்து லேப்டாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. படிக்கிறதுக்கும் சரி, ஒர்க் பண்றதுக்கும் சரி. இந்த மாரி ஸ்டாண்ட வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதுல வந்து லேப்டாப்ப வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி தான் வைக்கணும். ஒரு 4, 5 பொசிஷன் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க மாத்திக்கலாம். நல்ல வெயிட் தாங்குதுங்க. நான் ஆக்சுவலா இத மே மந்த் போல நான் வாங்குனேன். டெய்லியும் வந்து இது யூஸ் பண்றோம். ரொம்பவே நல்லாருக்கு. லேப்டாப்ப ஃப்ளாட்டா வச்சு நீங்க வந்து கீபேட யூஸ் பண்றதுக்கும், இந்த மாரி ஸ்டாண்ட்ல வச்சு நீங்க யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரொம்ப ஈஸியாவும் இருக்குங்க இத யூஸ் பண்றதுக்கு. இதோட அவுட்லுக்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்க கீபேட் யூஸ் பண்றதுக்கும் சரி, நீங்க வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கும் சரி, ரொம்பவே வந்து நல்லாருக்கும். நான் இத மீஷோல தாங்க வாங்குனேன். நான் மே மந்த் வாங்கும்போது அந்த அளவுக்கு ஆஃபர் இல்ல. இப்ப வந்து ஆஃபர்ல வந்து விலை வந்து கம்மியா இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஆஃபர் டைம்ல வந்து நீங்க இத வாங்கிக்கலாம். லேப்டாப்ப நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு, அந்த ஸ்டாண்ட்ல வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து லேப்டாப் மேட்ட காமிச்சேன் இல்லைங்களா? அதுல வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டாண்டு அந்த மேட் மேல வச்சு கொஞ்சம் கூட மூவ் ஆவல பாருங்க. நல்ல கிரிப்பா வந்து புடிச்சிருக்கு. மவுஸ் பேட தனியா யூஸ் பண்ணாம பக்கத்திலேயே வந்து வச்சிருக்கேன் பாருங்க. இது 2மே வச்சிருந்தேன். மேட் வந்து எவ்வளோ தாராளமா இருக்கு. நீங்க இத கண்டிப்பா வந்து வாங்கலாம். நல்ல ஒர்த்தபிள் தாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோல ரூ. 226க்கு நான் வாங்குனேங்க. இப்ப நம்ம பார்க்க போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரிப் டேப் இல்லன்னா ஃபுட் கேர் டேப்ன்னு சொல்லுவாங்க. ஸ்லிப்பர் போடும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பேக் சைட்லயோ இல்ல வந்து விரலுக்கு பக்கத்திலேயோ வந்து சின்னதா கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகுற மாரி இருந்துட்டு, ஒரு மாரி செவந்து போய் புண்ணாகிடும் இல்லைங்களா? அந்த மாரி இருக்கிறவங்க இந்த டேப்ப வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இத எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைட்லயும், இந்த சைடு 2 கார்னர்லயும் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த ஸ்லிப்பரோ இல்ல ஷூவோ போடும்போது வந்து இரிட்டேஷன் ஆகும். கொஞ்சமா நீங்க வந்து கட் பண்ணிட்டு, எந்த இடத்துல வேணுமோ நீங்க அந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த டேப்ப வந்து அடிக்கடி என்னோட பொண்ணு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் இத வாங்கி 5 மாசமா ஆகுது. இது 5 மாசமா யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற டேப்ப தான் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்ப இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 85. நான் வாங்கும்போது ரூ. 93க்கு வாங்குனேங்க. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வாங்கும்போது. இப்ப நான் எந்த பொருள பத்தி சொல்றேன்றது உங்களுக்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சாதம் வடிக்கிற ஸ்டாண்டுங்க இது. எந்த சைஸ்ல பாத்திரம் வச்சு இதுல சாதம் வடிச்சாலும் நல்லாவே கிரிப்பா நிக்குதுங்க. நான் ஒரு 3 பாத்திரத்துல ஒவ்வொரு தடவையும் சாதம் வடிச்சு பார்த்தேன். நல்லாவே ஸ்ட்ராங்காவே நிக்குது. இந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி எதிர்பார்த்தா போதும்.
இப்ப நான் இதுல உங்களுக்கு சாதம் வடிச்சே காட்டுறேன். பாருங்க. நீங்க வந்து சரியான பாத்திரம் தான் இதுல வைக்கணும்னு அவசியம் இல்லங்க. நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் அந்த ஸ்டாண்ட்ல வந்து வைக்கலாம். அந்த கஞ்சி தண்ணி கலெக்ட் ஆகறதுக்கு மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். இந்த ஸ்டாண்டோட சைட் போர்ஷன் உங்களுக்கு காட்டுற பாருங்க. பாதி வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள போடும். பேக் சைடுல இருக்கிற ஸ்டாண்ட் வந்து நல்லா கிரிப்பா இருக்குங்க. நீங்க எவ்வளோ வந்து பெரிய பாத்திரம் வச்சாலும் நல்லா அசையாம கிரிப்பாவே இருக்கு. இப்ப இந்த பாத்திரத்துக்கு பதிலா நான் தட்டும் வைக்கிறேன். இதுலயும் வந்து நீங்க வந்து அந்த கஞ்சி தண்ணியை கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணும்போதே எந்த மெத்தட்ல வந்து நம்ம இனிமேல் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு 2, 3 தடவை யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிரும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. முன்னாடியும் அந்த தட்டு வந்து நகராம நல்லா கிரிப்பா நிக்குது. தட்டு வந்து லூஸா இருந்ததுன்னா சாதம் ஏதாவது வெளியில வந்துருமோன்ற பயம் வேணாங்க. ரொம்ப நல்லாவே வந்து கிரிப்பா நிக்குது. இது பேச்சுலர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இத நான் வாங்கும்போது இதோட ரேட் அதிகங்க. இப்ப ஆஃபர்ல ரூ. 197 இருக்கு. நான் வாங்கும்போது ரூ. 218 வாங்குனேங்க. பழைய துணி வெளுத்து போச்சா, இனி அத தூக்கி போட வேணாங்க. மறுபடியும் புது துணியா மாத்திடலாம். பாருங்க இந்த அளவுக்கு வெளுத்து போயிருக்கு இந்த ஷர்ட். இத நான் புது துணியா வந்து வீட்லயே சாயம் போட்டு மாத்திட்டேங்க. இந்த மாதிரி லைட் கலர்ல இருந்த ஷர்ட்டை பிளாக் கலர் சாயம் போட்டு பாருங்க புது துணியா மாத்திட்டேன். இதே மாதிரியே நல்ல வெளுத்து போன ஒரு நேவி ப்ளூ டிஷர்ட்டுங்க. ஒரு சின்ன கரையும் இருந்தது, காலர்ல வந்து நல்லாவே வெளுத்து இருந்தது. இதையும் சாயம் போட்டு நல்ல பியூர் பிளாக்கா ஒரு டிஷர்ட்டு புதுசு மாதிரி ஆக்கிட்டேங்க. பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது இதுக்கு முந்தின வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வீட்லயே ப்ராப்பராக செய்யலான்றது உங்களுக்கு தெரியும். நான் பிளாக் கலர் மட்டும்தாங்க வாங்கியிருந்தேன். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. இதோட லிங்க் நான் வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க. நான் வந்து நிறைய துணிகளுக்கு சாயம் போடணுன்றதுனால ஒரு கிட்டா வாங்கிட்டேன். நல்ல ரேட்டு கம்மியாவே இருந்ததுங்க. ஆஃபர் பிரைஸுக்கு முன்னாடியே தான் நான் வாங்கினேன். இப்போ ஆஃபர் பிரைஸ்ல இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்ல தாங்க வாங்கினேன். நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ 3த்துலையுமே செக் பண்ணுவேன். அந்த பொருள் வந்து எதில் கம்மியாக இருக்கோ அதில் தாங்க நான் வாங்குவேன். இந்த கிட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் இருக்க பலாசாவையே நான் மாற்றிட்டேன். வெளுத்து போன இந்த பிளாக் ஜீன்ஸ் வந்து நல்ல பியூர் பிளாக்காக வந்து புதுசு மாதிரி மாற்றியாச்சு. இந்த கிட் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே தெரியும். அதோட லிங்க்கையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது புல்லட் ஜார். இந்த புல்லட் ஜார் வீடியோ வந்து ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் போடுறதுக்கு காரணம், சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் மீஷோவில் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஜார் வந்து ரிவ்யூ பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லதாகவே சொல்லியிருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, இந்த அமௌண்ட்டுக்கு தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட மிக்சிக்கு இந்த புல்லட் ஜார் வந்து சூட் ஆகலைங்க. அதனால இந்த மிக்சி வச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா யாராவது இந்த புல்லட் ஜாரை மீஷோல பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் முக்கியமாக வந்து இந்த வீடியோவை மறுபடியும் நான் உங்களுக்கு போடுறேன். நான் வச்சிருக்க மிக்சி பார்த்தீங்கன்னா பிரீத்தி பெப்பி பிளஸ். இந்த மிக்சிக்கு தாங்க அந்த ஜார் வந்து சூட் ஆகலை. மிக்சியில் இருக்க இந்த புஷ்ஷும் நம்ம வாங்குற ஜாரில் இருக்க புஷ்ஷும் ஒரே பேட்டர்னில் இருந்தால் தான் சூட் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அந்த பார்த்து தாங்க நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் என்னோட மிக்சிக்கு வந்து இது சூட் ஆகலைங்க. அதனால இதே மிக்சி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மீஷோவில் இந்த புல்லட் ஜார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. வேறு ஏதாவது ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி நான் வேறு ஏதாவது ஆப்பில் வாங்கினேன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இந்த மிக்சிக்கு புல்லட் ஜார் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட லிங்க்கும் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கின பொருளை வெறும் அன்பாக்சிங் வீடியோவாக காட்டாமல் அதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். உங்களில் சில பேருக்கு யாருக்காவது இந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா பொருளோட லிங்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணுறேங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின பொருளோட லிங்க் வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வியூ ப்ராடக்ட்ஸில் வந்துடும். மீஷோவில் வாங்குகிற பொருள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.